அசரீரியான்மானான் தந்தையை நினைவே தியானம் யாசிப்பே தவிரன் தந்தையே கருணை கேட்கும் தேவையில்லை பாபாயனை திரிகாலதர்சியாக்க அறிவு ஒளியில் நானே ஜீவன் முக்தன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி யாரிடமும் கேட்காதே யாசிப்பதை விட இறப்பு மேலெனும் பக்தியில் கேட்பார்கள் ஞானத்தில் இல்லை நாடகம் முன் விதைத்த விதையின்றே பலன் தரும் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தாமே செய்வார்கள் பாடலோசை எனக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று பாடியது பக்தி மார்க்கமே ஞானத்தில் நான் தந்தையின் குழந்தை அனைத்தும் கர்ம விதியிலே விளையாட்டு முடிவடைகிறது நாடகம் புத்தியில் நிறைகிறது மூன்று லோகமும் மூல சூட்சும ஸ்தூல எண்ணில் தெரிகிறது தந்தை அளித்த திரிநேத்திரம் ஞானத்தின் மூன்றாவது கண் நாஸ்திகனை ஆஸ்திகனாக்கும் பரமாத்மா அறிவு அருள் யோக பலமே உலக சாம்ராஜ்யம் ஞானம் வருமானத்திற்கு வழி மட்டும் தந்தையை நினைத்தால் பாவம் அழியும் இதுதான் நினைவு யாத்திரையின் பலம் அசரீரியாக அமர்ந்தால் தூய்மையிலே உறைவு சரீரம் முன்னே நான் ஆத்மா பின்னே அமைதி சொரூபம் என்றே நானும் டைரியில் எழுதும் நேரம் ஆன்மாவின் பாதுகாப்பு நினைவு சார் வைத்தாலே விழிப்புணர்வு உயர்வு பல பிறவி பாப முடியும் முயற்சி குப்தமாய் தொடரும் பாவனையாய் வாழ பாபா தினம் தினம் நினைவூட்டும் லட்சுமி நாராயண இராஜையும் பாரதத்தின் பொற்காலம் உலக சரித்திரம் பூகோளம் தந்தையே தரும் விளக்கம் பிறவி சக்கரம் ஒரு வினாடியில் புத்தியில் வரும் நேற்று நான் சக்கரவர்த்தி இன்று ஏழை நாளை மீண்டும் அதுவே நிஜம் இங்கு பயமில்லை தண்டனை இல்லை தந்தை நமஸ்தே கூறி வருவார் பள்ளி போல எழுந்து நிற்கும் விதி இல்லை இங்கு ஆத்மா மட்டும் கேட்கும் தெய்வீக ஞானம் பாபா ஏழை பங்காளன் ஆனால் அவரிடம் எல்லையற்ற களஞ்சியம் செல்வந்தர் தங்கள் போதையில் ஏழைகள் பாபாவின் சொத்தில் செல்வர்கள் தானம் புண்ணியம் பல பிறவிக்கு இங்கு கொடுத்தல் பிறவிக்கு களஞ்சியம் நிரம்பும் கவலைகள் நீங்கும் அமரபுரி பாதைக்கு நாங்கள் செல்வோம் பழைய பாரதம் புதிய பாரதம் நாம் இரண்டுக்கும் எஜமானர்கள் கிராமத்து சிறுவனாயிருந்த நான் நாளை தங்க மாளிகையின் அரசன் சோமநாத் கோயில் வைரத்தங்கம் அதுவே நமக்கு மீண்டும் வரப்போகும் அரை கல்பம் வீழ்ச்சி அரை கல்பம் ராஜ்யம் சக்கரத்தின் ரகசியம் நமக்கே தெரியும் அசரீரி நிலையோடு நடைபோடு விடேகி ஸ்திதியன் கவசமாடு ஏது பரிஸ்திதி வந்தாலும் நினைவு என்னை காப்பாற்றும் யோகயுக்கான்மாவின் ஒளி ஒவ்வொரு கர்ம